ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நெல்லையில் சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எங்க இருந்து நீங்க பாத்துக்கலாம். உண்மையிலே நெல்லைபேர் கோயிலோட நிலங்களும் மீட்கப்பட வேண்டிய நிறைய இருக்கு. அது போல நெல்லைபேர் கோயில் இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு நேரடியாக பாத்தீங்கன்னா யதார்த்த சூழல் வேற மாதிரி இருக்கும். முழுக்க ஆக்கிரமிப்பு 4 சதவீதங்கள் இருக்கும். இந்த ஆக்கிரமிப்பு தீர்க்கப்பட வாய்ப்பு இருக்கா? யதார்த்தம் மதுரை போல அதுக்கு ஒரு துறை இருக்கிறது. இந்த சமயார்ல துறை இல்ல, அது தம்பி நாகராஜனுக்கு எது ஆக்கிரமிப்பு தெரியுதோ எது ஆக்கிரமிப்பு இல்லைன்னு தெரியும், எங்களுக்கு தெரியாது. குறிப்பிட்டு இந்த இடத்துல இந்த ஆக்கிரமிப்பு இருக்கு, அகற்றுக்கு எழுதிட்டாருங்க. துறை ரீதியாக கொடுத்து நடவடிக்கை. எங்களுக்கு வெறுப்பே கிடையாது. இல்லை தம்பி, நம்ம நான் எப்போவுமே சொல்லுவேன், அசம்பிளியில் சொன்னதான் எங்கே சொல்லுவேன், பொதுவாக ஒரு குற்றச்சாட்டுக்கு தீர்வு வராது. நீங்கள் சொல்லும்போது திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில் இந்த இடத்துல ஒரு கழிவறை இருந்து அது இப்போது என்ன செய்யலை, பராமரிப்பு இல்லை அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும். அல்லது 4 கழிவறை இருந்து இப்போ 3 தான் ஒர்க் ஆகுது, 1 ஒர்க் பண்ண வைங்கன்னு சொல்லணும். அல்லது 5 கழிவறை இருக்குது காணாது, என்ன 2 தாங்கன்னு கேட்கணும். ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதில் உள்ள ஆழமாக உள்ளுக்குள்ள போய் எடுத்து வந்து அதை அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பயன்பெறும், இந்த ஊருக்கு பயன்பெறும், நாட்டு மக்களும் பயனடைவார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட இதுகளை நீங்கள் தந்துட்டா அதிகாரி இருக்காங்க, கொடுத்துருவோம். இப்போவும் நான் இதன் மூலமாக சொல்கிறேன், இவ்வாறு எது இருந்தால் நம்மளுடைய இணை ஆணையர் இங்கே இருக்காங்க, அவங்க கவனத்துக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. அல்லது ஆன்லைன்லே எந்த புகார்னாலும் தெரிவிக்கலாம், கொடுங்க. நடவடிக்கை இந்த அரசு நிச்சயமாக எடுக்கும். நன்றி. போலாமா? சார்பாகவும் நம்முடைய திருக்கோயில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயில் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் பாஜக துணை முதலமைச்சர் பேசும்போது அவர் பவன் கல்யாண் பேசும்போது திமுக இரட்டை வேடம் போடுது, ஏற்கனவே கலைஞர் அதை ஆதரிச்சிருந்தாரு, இப்போ மோசமான ஒரு செயலாக இருக்கு ஸ்டாலின் செய்யறது. அது அரசியல் இல்லை, அரசியல்லாம் பேசக்கூடாது. அது அரசியல்வாதிகள் அதுக்கு நிறைய பதில் சொல்லிட்டாங்க. என் வாயிலிருந்து என்ன பதில்? அங்கே நம்ம ஒரு துணை முதல்வர் இங்கே வந்து அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எப்பவும் 2 வேடம் போட முடியாது, 1 வேடமும் போட முடியாது. உண்மையாக முதலமைச்சராக என்ன பணி செய்வாரோ அதைத்தான் செய்வாரே தவிர வேடம் போடுறது நடிகர்களுக்கு உள்ளது. அவர் நடிகர், அதனால அவர் வேடம் போடுறான். நம்முடைய தமிழக முதல்வர் வேடம் போடுறதும் கிடையாது, 1 வேடம் 2 வேடம் 3 வேடம்லாம் போடுறதும் கிடையாது, நடிப்பும் கிடையாது. உண்மையிலே மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்துகிட்டு இருக்காரு. திமுக அரசு வந்தாலே அறநிலையத்துறையுடைய செயல்பாடுகள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு பொதுவா எதிர்கட்சிகள் சொல்லுறாங்க. எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து? பார்வையில கொஞ்சம் கோளாறு இருக்கு. 2021 முன்னால 10 வருஷத்துல என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்கலைன்னு சொல்லணும். இந்த அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு 3000 கோயில்களுக்கு, திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கு. 3000 கோயில் எங்க நடந்திருக்குன்னு கேட்ட நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலே பாருங்க, பலவூர் நாரம்புநாதர் ஆலயம் குடமுழுக்கு முடிவிட்டுச்சு. பணகுடிக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்து குடமுழுக்குக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ராதாபுரத்தில் நித்திய கல்யாணி அம்மன் கோயிலுக்கு 52 லட்சம் ரூபாய் கொடுத்து குடமுழுக்குக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தேர்தல் அறிக்கையிலே மாண்புமிகு முதல்வர் ஒரு தேர்தல் அறிக்கையிலே ஒன்று சொன்னார், 2011 21 வரை திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் உள்ள 1000 மண்டபம் சிதலமடைந்து மக்கள் பயன்படுத்த முடியாமல் கம்பு வச்சு அடைச்சி வச்சிருந்தாங்க. தேர்தல் அறிக்கையிலே சொன்னார், திமுக ஆட்சிக்கு வந்தால் 1000 மண்டபம் சரி செய்யப்படும் என்று சொன்னார். 450 கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகள் நிறைவடையும் நிலையில் இருக்கின்றது. இப்படி ஒரு பணியை நீங்க சொல்லிட்டு இது நடக்கலைன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க
தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், இதை நடத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமி கோயிலுக்கு சுயம்புலிங்க சுவாமிக்கு உலாவுறதுக்கு தேர் இருக்கு, முருகனுக்கு தேர் இல்லை. பல கோடி ரூபாய் செலவில் அந்த தேர் வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அந்த இருக்காங்க இணை ஆணையர் ஜேசி அம்மாட்ட கேளுங்க, அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய விஸ்வாமித்திரர் ஆலயம் தென்பகுதியில் விஜயாபதியில் தான் இருக்கு. அங்கே வார பக்தர்களுக்கு அடிப்படை வசதி ஒன்றும் கிடையாது. 1 கோடி ரூபாய் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து வருகின்ற பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை உருவாக்குவதற்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கு. அப்போ இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்து அறநிலையத்துறையில் என்னென்ன பணிகள் செய்யணுமோ செய்யிருக்காங்க. 7 கல்லூரிகள் ஆரம்பித்தாங்க இந்து அறநிலையத்துறை மூலம். பெரிய கோயில்களில் இருந்து அதை நடத்துறதுக்கு பண்ணாங்க. நம்ம வழக்கமாக இருக்குது, கோர்ட்டில் போட்டு மனசுக்கு பிடிக்கலன்னு அதை நிறுத்துவோம், அதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. அது கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ இன்னைக்கு கூட 20 கோயில் கல்லூரியை அவங்க மூலமாட்டு நடத்திருப்பாங்க. அதே போல் உங்களுக்கு தெரியும், நெல்லையப்பர் ஆலயத்தில் இருந்தக்கூடிய அந்த திருக்கோயிலுடைய யானை மறைஞ்சிட்டு அது புதுசாக வாங்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. திருக்கோயிலில் அன்னதானம் தினம் ஒரு வேளை நடக்கு. தமிழ்நாட்டில் அனைவரும் அர்ச்சகராகலாம். ஜாதி அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவிர வேறு யாரோ அர்ச்சகர் ஆக முடியாது, ஓதுவர் ஆக முடியாதுன்னு அதற்கு கோர்ட் வரைக்கும் சொன்னாங்க மறைந்த தலைவர் கலைஞர். அப்போ ஆகம விதிகள் படிக்கணும். உடனே ஒரு பயிற்சி நிலையத்தை ஆரம்பித்தார். அர்ச்சகருக்கு பயிற்சி, ஆகம விதிகளுக்கு பயிற்சி முடித்தவர்களுக்கு அந்த ஆலயத்துக்கு என்னென்ன ஆகம விதிகள் படி என்னென்ன பயிற்சி தேவையோ அவ்வளவும் கொடுத்து, ஒரு அர்ச்சகருக்கு என்னென்ன தகுதி தேர்வையோ அந்த தகுதி அனைத்தையும் கொடுத்து தமிழ்நாட்டில் எல்லா ஆலயங்களிலும் அதுபோல எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற அடிப்படையில்